அதிமுக சார்பாக ஏற்கனவே வெளியிடப்பட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் 16 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் 2ஆம் கட்ட பட்டியலில் 30 சட்டமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இதுவரை வெளியான 150 வேட்பாளர்களில் 46 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் களம் காண்கின்றனர். மரகதம் குமரவேல், சு. ரவி, செந்தில்குமார், தமிழ்ச்செல்வம், அசோக்குமார், சம்பத்குமார், அர்ஜுனன் உள்ளிட்டோருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நல்லதம்பி, ஜெயசங்கரன், ஆர். மணி, எஸ். சேகர், ஜே.கே. என்ற ஜெயக்குமார், பன்னாரி ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் இந்த தேர்தலில் களம் காண்கின்றனர். அதேபோல பொன் ஜெயசீலனுக்கும் MSM ஆனந்தனுக்கும் அதிமுக தலைமை மீண்டும் வாய்ப்பு வழங்கியுள்ளது. VP கந்தசாமி, அருண்குமார், அம்மன் கே. அர்ஜுனன், ஜெயராம், தாமோதரன், பொள்ளாச்சி ஜெயராமன், உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆகியோரது பெயர்களும் 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. தேன்மொழி, அருண்மொழி தேவன், K.A. பாண்டியன், செந்தில்நாதன், பெரிய புள்ளான் என்ற செல்வம், கிருஷ்ணமுரளி, இசக்கி சுப்பையா, தளவாய் சுந்தரம் ஆகியோரும் மீண்டும் போட்டியிடுவார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக இதுவரை அறிவித்த மொத்தம் 150 வேட்பாளர்களில் 42 பேர் புதுமுக வேட்பாளர்களாக உள்ளனர். கும்மிடிப்பூண்டி முதல் பாளையங்கோட்டை வரை பல தொகுதிகளில் புதிய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி கும்மிடிப்பூண்டியில் வி. சுதாகர், ஆம்பூரில் வெங்கடேசன், பர்கூரில் கோவிந்தராஜன், பாப்பிரெட்டிப்பட்டியில் மரகதம் வெற்றிவேல், செங்கத்தில் வேலு, வந்தவாசியில் ராணி, வானூரில் முருகன், விழுப்புரத்தில் விஜயா, திருக்கோவிலூரில் பழனிசாமி, சங்கராபுரத்தில் ராகேஷ், கள்ளக்குறிச்சியில் ராஜீவ்காந்தி, ஏற்காட்டில் உஷா ராணி, சேலம் தெற்கில் வினோத், வீரபாண்டியில் பாலாஜி சுகுமார், நாமக்கல்லில் ஸ்ரீதேவி மோகன், திருச்செங்கோட்டில் சந்திரசேகர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். மேலும் ஈரோடு கிழக்கில் மனோகரன், தாராபுரத்தில் சத்யபாமா, அந்தியூரில் ஹரிபாஸ்கர், கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிரபு, வால்பாறையில் லக்ஷ்மணன், ஆத்தூரில் விஸ்வநாதன், அரவக்குறிச்சியில் செல்வகுமார், கிருஷ்ணராயபுரத்தில் திவ்யா, குளித்தலையில் கருணாகரன், மணப்பாறையில் விஜயகுமார், திருச்சி கிழக்கில் ராஜசேகரன், லால்குடியில் லீமா ரோஸ், முசிறியில் யோகநாதன், துறையூரில் சரோஜா, பன்ருட்டியில் மோகன் ஆகியோர் புதுமுகங்களாக களம் காண்கின்றனர். இதேபோல் குறிஞ்சிப்பாடியில் புவனேந்திரன், திருத்துறைப்பூண்டியில் பாலதண்டாயுதம், பாபநாசத்தில் சண்முக பிரபு, ஒரத்தநாட்டில் எம். சேகர், பேராவூரணியில் இளங்கோ, மதுரை கிழக்கில் மாங்குளம் மகேந்திரன், விருதுநகரில் கணேசன், அருப்புக்கோட்டையில் சேதுபதி, விளாத்திக்குளத்தில் சத்யா, சங்கரன் கோவிலில் திலீபன் ஜெயசங்கர், பாளையங்கோட்டையில் சையத் சுல்தான் சம்சுதீன் ஆகியோரும் புதுமுக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். கேரளா, புதுச்சேரி, அசாம் மாநிலங்களில் வருகிற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் 1906 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். இந்த 3 மாநிலங்களிலும் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்துள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்தின் பரிசீலனை மற்றும் மனுக்களை திரும்ப பெறும் நடைமுறைக்கு பின் போட்டியிடப் போகும் மொத்த வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகியுள்ளது. 140 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட கேரள மாநிலத்தில் மொத்தம் 890 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 30 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட புதுச்சேரியில் 294 நபர்கள் போட்டியிடுகின்றனர். 126 தொகுதிகளை கொண்ட அசாம் மாநிலத்தில் 722 பேர் களம் காண்கின்றனர். தாவேகாவின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்னை மாநகர காவல்துறையும் அதிகாரிகள் சிலரும் இணைந்து முட்டுக்கட்டை போடுவதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக விஜய் வெளியிட்ட எக்ஸ் பக்க பதிவில், பெரம்பூர் தொகுதியில் முல்லைநகர் சந்திப்பில் பிரச்சாரம் மேற்கொள்ள 2 தினங்களுக்கு முன்பே அனுமதி கோரப்பட்டதாகவும், ஆனால் அங்கு மாநகராட்சி சார்பில் பள்ளம் தோண்டப்பட்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். 3000 பேர் அங்கு கூட முடியாது எனவும், பிரச்சாரத்திற்கு உகந்த இடமல்ல என்றும் காவல்துறை மனுவை நிராகரித்ததாக விஜய் தனது பதிவில் தெரிவித்தார். தாவைக்காவை கண்டு திமுக அஞ்சுவதாலேயே தடை விதிப்பதாகவும், தேர்தலில் திமுக ஆட்சியை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவது உறுதி என்றும் கூறியுள்ளார். தேர்தல் அதிகாரிகள் வியாபாரிகளை குறிவைத்து தாக்குவதாக வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் ஆணையம் வியாபாரிகளை அச்சுறுத்தி வருவதாகவும், வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத கொடுமை தமிழகத்தில் நடந்து கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தேர்தல் ஆணையம் எங்களை எல்லாம் வியாபாரிகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. தேர்தல் என்று சொன்னாலே
பயப்படக்கூடிய சூழலை அரசு உருவாக்கி இருக்கிறது. இந்த பயத்தை தெளிவுபடுத்திட வேண்டும். ஒரு மாநிலத்திலும் இல்லாத கொடுமை தமிழகத்திலே நடக்கிறது. அண்டை மாநிலம் கேரளாவில் கூட தேர்தல் இருக்கிறது. இது போன்று பறக்கும் படை அல்ல, வியாபாரிகளை பணம் புடுங்குவதில்லை. ஆனால் இங்கு இருக்கின்ற தேர்தல் அதிகாரிகள் வியாபாரிகளை குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிறார்கள். பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தால் பெட்ரோல் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் வாகன ஓட்டி ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தின் பெட்ரோல் டேங்கையே தனியாக கழற்றி கொண்டு வந்து பெட்ரோல் நிரப்பிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. பாட்டில்கள் மற்றும் கேன்களில் பெட்ரோல் வழங்க தட்டுப்பாடு நிலவுவதால் இது வாகனத்தின் ஒரு பகுதிதான் என கூறி அவர் பெட்ரோல் பெற்றுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 7 தினங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் தென் தமிழக கடலோர மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என்றும் ஏனைய தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாமரை சின்னத்தில் போட்டியிடுமாறு கூட்டணி கட்சிகளுக்கு பாஜக அழுத்தம் கொடுப்பதாக கருணாஸ் கூறியதற்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தாமரையில போட்டி போட்டா இதோ அழுத்தத்துல போட்டி போடுறாங்களாம். அதே உதயசூரியன்ல போட்டி போட்டா விருப்பத்துல போட்டி போடுறாங்களா? இது என்னங்க அர்த்தம்? தாமரை 18 மாநிலங்கள் ஆட்சி செய்கிறது, இந்தியாவே ஆட்சி செய்கிறது. அதனால நீங்க சொன்னீங்கன்னா இந்தியாவிலே பலமான சின்னம் எதுனா தாமரை சின்னம். தாமரை சின்னத்துல போட்டி போட்டா மட்டும் அழுத்தத்துல போட்டி போடுறாங்களாம் கருணாஸ் போன்றவர்கள். உதய சின்னத்துல போட்டி போட்டா விருப்பப்பட்டு போட்டி போடுறாராம். அதே தாமரைக்கு சின்னம் அவமானத்தின் சின்னம். எதை வச்சு நீங்க சொல்றீங்க? கடுமையான கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன். தாவைக்காவின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்னை மாநகர காவல்துறையும் அதிகாரிகள் சிலரும் இணைந்து முட்டுக்கட்டை போடுவதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக விஜய் வெளியிட்ட எக்ஸ் பக்க பதிவில், பெரம்பூர் தொகுதியில் முல்லை நகர் சந்திப்பில் பிரச்சாரம் மேற்கொள்ள 2 தினங்களுக்கு முன்பே அனுமதி கோரப்பட்டதாகவும், ஆனால் அங்கு மாநகராட்சி சார்பில் பள்ளம் தோண்டப்பட்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். 3000 பேர் அங்கு கூட முடியாது எனவும், பிரச்சாரத்திற்கு உகந்த இடமல்ல என்றும் காவல்துறை மனுவை நிராகரித்ததாக விஜய் தனது பதிவில் தெரிவித்தார். தாவைக்காவை கண்டு திமுக அஞ்சுவதாலேயே தடை விதிப்பதாகவும், தேர்தலில் திமுக ஆட்சியை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவது உறுதி என்றும் கூறியுள்ளார். அதிமுக கூட்டணி 2021 தேர்தலிலும் டபுள் என்ஜினாகவே போட்டியிட்டது என்றும், 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியின் அவலம் காரணமாகவே மக்கள் அவர்களை நிராகரித்தார்கள் என்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் கூறினார். மக்கள் ஏற்கனவே 2011 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சியோட அவலங்களை பார்த்து தான் அவங்கள அப்புறப்படுத்தினாங்க. அவங்க டபுள் என்ஜினா முன்னாடியே நின்னாங்க. 2021 தேர்தல் டபுள் என்ஜினா நின்னாங்க. மக்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்போதும் அந்த திராவிடன் என்ஜின் தான், திராவிட என்ஜின் தான். டபுள் என்ஜின் ட்ரிபிள் என்ஜின் கதையெல்லாம் இல்லை. முக்கியமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு முன்னுக்கு பிறனா உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இருக்கு. உங்களுக்கு தெரியும், 2019 நாடாளுமன்ற தேர்தலிருந்து தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 தேர்தலுக்கு மேல எடப்பாடி அவர்கள் தோல்வியை தழுவிருக்காரு. ஏன்னா அவர் மக்கள் கிட்ட சொல்றது ஒன்னும் செய்யறது ஒன்னா இருக்கு. திமுக கூட்டணியில் இடம்பெற்ற கட்சியின் தலைவர்கள் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டு கையெழுத்திட்டதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் கூறினார். சகோதரத்துவ உணர்வுடன் ஒவ்வொரு கட்சியையும் திமுக கையாண்டதாகவும் அவர் தெரிவித்தார். நல்ல ஒரு பலமான கூட்டணியை காங்கிரஸை கையாண்ட விதமும், தேமுதிக கையாண்ட விதமும், விடுதலை சிறுத்தைகள் கையாண்ட விதமும், இடதுசாரி தோழர்கள் கையாண்ட விதமும் அனைவரும் மகிழ்ச்சியாக ஒப்புக்கொண்டுதான் கையெழுத்து போட்டிருக்காங்க. அனைவரும் தெளிவாக இருக்காங்க. ஏன்னா இது ஒரு கொள்கைக்கு அடிப்படையில் கூட்டணி. நீங்க பிக் பிரதர் ஆட்டிடியூட் அப்படின்னு நீங்க சொல்ற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிரதர்லி ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சகோதரத்துவ உணர்வு தான் சொல்லலாம். அதிமுக இதுவரை அறிவித்த மொத்தம் 150 வேட்பாளர்களில் 42 பேர் புதுமுக வேட்பாளர்களாக உள்ளனர். அதன்படி கும்மிடிப்பூண்டியில் வி. சுதாகர், ஆம்பூரில் வெங்கடேசன், பர்கூரில் கோவிந்தராஜன், பாப்பிரெட்டிப்பட்டியில் மரகதம் வெற்றிவேல், செங்கத்தில் வேலு, வந்தவாசியில் ராணி, வானூரில் முருகன், விழுப்புரத்தில் விஜயா,
திருக்கோவிலூரில் பழனிசாமி, சங்கராபுரத்தில் ராகேஷ், கள்ளக்குறிச்சியில் ராஜீவ்காந்தி, ஏற்காட்டில் உஷாராணி, சேலம் தெற்கில் வினோத், வீரபாண்டியில் பாலாஜி சுகுமார், நாமக்கல்லில் ஸ்ரீதேவி மோகன், திருச்செங்கோட்டில் சந்திரசேகர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். சட்டமன்ற தேர்தலில் இந்த முறை சாத்தூர் தொகுதியில் போட்டியிடுவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொங்கு மண்டலத்தில் சில தொகுதிகளை அதிமுகவிடம் கேட்டு பெற்றுள்ளதாகவும், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவது குறித்து கட்சி தலைமை முடிவு செய்யும் என்றும் அவர் கூறினார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் தமது கட்சியின் வேட்பாளர்கள் பட்டியலையும் தேர்தல் அறிக்கையையும் வெளியிட்டார். ஒட்டன்சத்திரம் தொகுதியில் விடியல் சேகரும், ஈரோடு மேற்கு தொகுதியில் யுவராஜும் போட்டியிடுகின்றனர். ராணிப்பேட்டை தொகுதியில் கார்த்திகேயனும், கிள்ளையூர் தொகுதியில் நிவின் சைமனும், கும்பகோணம் தொகுதியில் அசோக் குமாரும் போட்டியிடுவதாக ஜி.கே. வாசன் அறிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. பல்லாவரம் தொகுதியில் வெங்கடேசன் போட்டியிடுவதாகவும், குன்னம் தொகுதியில் சரண்யா அன்பழகன் களம் காண்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 தொகுதிகளிலும் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதாக கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் தெரிவித்தார். சென்னை பெரம்பூரில் விஜய் பரப்புரைக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பது சர்ச்சையாகியுள்ளது. சென்னை எம்கேபி நகர் பேருந்து நிறுத்தத்திற்கு அருகே சனிக்கிழமை விஜய் பரப்புரைக்கு தாவேகா சார்பில் அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. அதேபோல் வியாசர்பாடி அசோக் பில்லர் பகுதியில் விஜய் பரப்புரை செய்யவும் அனுமதி கேட்கப்பட்டது. ஆனால் நெருக்கடியான இடம் என்பதால் அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாற்று இடம் கோரி விண்ணப்பிக்க தாவேகாவிற்கு காவல்துறையினர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர். தாவேகாவின் பரப்புரைக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜனநாயகம் மீது நடத்தப்பட்டுள்ள பாசிச தாக்குதல் என சாடியுள்ள தாவேகா தலைவர் விஜய், சென்னை காவல்துறையும் அதிகாரிகள் சிலரும் இணைந்து தாவேகாவின் பரப்புரைக்கு முட்டுக்கட்டை போடுவதாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளார். தாவேகாவிற்கு எதிராக செயல்படும் திமுக காபந்து அரசுக்கு வெட்கமாக இல்லையா என்றும் விஜய் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டின் பட்ஜெட் 3 லட்சம் கோடி ரூபாய் உள்ளபோது கடனுக்கான வட்டி மட்டும் 1 லட்சம் கோடி ரூபாய் செலுத்தும் நிலை உள்ளதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அவர், இலவச திட்டங்களுக்காக மீண்டும் கடன் வாங்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 1,07,440 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தங்கத்தின் விலை கிராமுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 13,430 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதே நேரத்தில் வெள்ளி விலை கிராமிற்கு 15 ரூபாய் குறைந்து 245 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 15,000 ரூபாய் குறைந்து 2,45,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு 10 ரூபாய் வரை குறைத்துள்ளது. மேற்காசிய போர் பதற்றத்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ள நிலையில் இந்திய நுகர்வோரை பாதுகாக்க மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. இதன்படி நாடு முழுவதும் பெட்ரோல் மீதான கலால் வரி லிட்டருக்கு 13 ரூபாயிலிருந்து 3 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. லிட்டருக்கு 10 ரூபாய் என வசூலிக்கப்பட்டு வந்த டீசல் மீதான கலால் வரி முற்றிலும் நீக்கப்படுகிறது. வரி குறைக்கப்பட்டு இருந்தாலும் சில்லறை விற்பனை விலை தற்போதைய நிலையிலேயே தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை கடந்த ஒரு மாதத்தில் ஒரு பீப்பாய் $70 $122 அதிகரித்துள்ளதால் அதன் பாதிப்புகளிலிருந்து இந்திய நுகர்வோரை காக்க மத்திய அரசு பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியை 10 ரூபாய் வரை குறைத்துள்ளதாக பெட்ரோல் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். கச்சா எண்ணெய் விலை உயர்வால் 1 லிட்டர் பெட்ரோலில் 24 ரூபாய் வரையும், 1 லிட்டர் டீசலில் 30 ரூபாய் வரையும் எண்ணெய் நிறுவனங்கள் இழப்பை எதிர்கொள்வதாக அமைச்சர் கூறினார். இந்த இழப்பை ஈடு செய்ய எரிபொருள் விலையை அதிகரித்து நுகர்வோரின் பொருளாதார சுமையை அதிகரிப்பதற்கு பதிலாக மத்திய அரசு கலால் வரி வருவாய் இழப்பை எதிர்கொள்ள முடிவெடுத்திருப்பதாக கூறிய மத்திய அமைச்சர் புரி, இதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார்.
இந்தியாவில் பொது முடக்கம் அமல்படுத்தப்பட உள்ளதாக பரவும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்று மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். உலகளாவிய சூழலை அரசு கவனித்து வருவதாகவும் எரிபொருள் விநியோகம் தடையின்றி நடப்பதாகவும் அவர் கூறினார். இதேபோல பொது முடக்கம் கிடையாது என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ திட்டவட்டமாக மறுத்துள்ளார். எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை என்றும் பதுக்கல் மற்றும் கள்ளச்சந்தையை தடுக்க மாநில அரசுகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் கலால் வரி குறைப்பு ஒரு வெறும் கண் துடைப்பு என்றும் இது நுகர்வோருக்கு எந்த பயனையும் அளிக்காது என்றும் காங்கிரஸ் கட்சியின் ஊடக மற்றும் விளம்பர பிரிவு தலைவர் பவன் கெரா குற்றம் சாட்டியுள்ளார். பெட்ரோல் டீசல் விலை குறைந்துள்ளதாக வெளியாகும் செய்திகள் வெறும் விளம்பரத்திற்காக உருவாக்கப்பட்ட நாடகம் என்று அவர் விமர்சித்துள்ளார். இந்த வரி குறைப்பு எண்ணெய் நிறுவனங்களுக்கு மட்டுமே சிறிய லாபத்தை தரும் என்றும் சில்லறை விற்பனை விலையில் மாற்றம் இல்லாததால் பொதுமக்களின் சுமை குறையவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். ஹோர்முஸ் நீரிணையை திறக்க ஈரானுக்கு வழங்கிய அவகாசத்தை ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நீட்டிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அதுவரை ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான தாக்குதலை நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் தெரிவித்தார். முன்னதாக 5 நாட்கள் அவகாசம் வழங்கியிருந்த நிலையில் தற்போது ஈரான் கூடுதல் அவகாசம் கோரியதால் மேலும் 10 நாட்கள் நீட்டிப்பதாக ட்ரம்ப் குறிப்பிட்டார். ஈரானுடனான போர் 1 மாதத்தை நெருங்கும் நிலையில் இஸ்ரேல் ஈரான் தலைநகர் தெஹ்ரானின் மையப்பகுதியை குறிவைத்து வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. ஈரானின் ஆயுத உற்பத்தி நிலையங்களை அழிக்க தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஈரானின் உள்கட்டமைப்பு மீதான தாக்குதல்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை ஆலோசிக்கும் நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் தரைவழி தாக்குதலை எதிர்கொள்ள ஈரான் 10 லட்சம் வீரர்களை திரட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேற்காசிய போரின் அடுத்த கட்டமாக ஈரானின் தெற்கு பகுதியில் அமெரிக்கா தரைவழி தாக்குதலை தொடங்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இதை எதிர்கொள்ள 10 லட்சத்திற்கும் அதிகமான படையினரை ஈரான் களமிறக்கி வருவதாக அந்நாட்டின் டான்சம் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை புதியதாக ராணுவத்தில் சேர்க்கவும் ஈரான் அரசு திட்டமிட்டுள்ளது. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தான் விரும்பிய தொகுதி கிடைக்காததால் போட்டியிடவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் களமிறங்க தனது ஆதரவாளர்களோடு அண்ணாமலை ஆலோசனை நடத்தி வந்ததாகவும் தனக்கு சாதகமான சிங்காநல்லூர் தொகுதியை ஒதுக்குமாறு மாநில தலைமையிடம் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் கூட்டணியில் பாஜகவுக்கு சிங்காநல்லூர் தொகுதி ஒதுக்கப்படாததால் அவர் அதிருப்தியில் உள்ளதாகவும் வேறு ஏதேனும் தொகுதியில் அண்ணாமலையை களமிறக்க தேசிய தலைமை திட்டமிட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. சென்னை அசோக் நகரில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்களின்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட 77 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சவுகார்பேட்டையிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட இந்த 381 கிலோ எடை உள்ள நகைகள் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள வாக்குப்பதிவில் 30 தொகுதிகளில் மொத்தம் 294 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். சுயேட்சைகளுக்கான சின்னமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட முக்கிய புள்ளிகளுடன் முதன்முறையாக களம் காணும் தாவேக வேட்பாளர்களும் தீவிர போட்டியில் உள்ளனர். கட்சி பாரம்பரியத்தை விட தனிப்பட்ட வேட்பாளர் செல்வாக்கே இங்கு வெற்றியை தீர்மானிக்கும் என்பதால் பல பரீட்சை இப்போதே தொடங்கிவிட்டது. நேபாளத்தின் புதிய பிரதமராக 35 வயதான பாலன் என்ற பாலேந்திர ஷா பதவியேற்றிருக்கிறார். இதன் மூலம் அந்நாட்டின் மிக இளவயது பிரதமர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். முன்னாள் ராப்பர் மற்றும் காத்மண்ட் மேயரான இவர் ராஷ்டிரிய சுதந்திர கட்சி சார்பில் போட்டியிட்டு பெரும் வெற்றி பெற்றுள்ளார். கடந்த ஆண்டு நடைபெற்ற இளைஞர்களின் போராட்டத்திற்கு பிறகு பாரம்பரிய கட்சிகளை பின்னுக்கு தள்ளி இவர் பெரும்பான்மை பெற்றுள்ளார். நேபாளத்தின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள பாலேந்திர ஷாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த புதிய நியமனம் நேபாள மக்கள் பாலேந்திர ஷா மீது வைத்துள்ள நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது என மோடி குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்பு மற்றும் ஒத்துழைப்பை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல தாம் ஆர்வமாக இருப்பதாகவும் மோடி பதிவிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியை வேலைகளை செய்து முடிக்கும் தலைவர் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாராட்டியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு மேலும் வலுவடையும் என்று ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்திருப்பதாக இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டிருக்கும் பதிவில் குறிப்பிட்டுள்ளது.
சமீபத்தில் ட்ரம்ப் மற்றும் பிரதமர் மோடி இடையிலான தொலைபேசி உரையாடலில் ஈரான் போர் மற்றும் ஹோர்முஸ் நீரிணையின் பாதுகாப்பு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. உலக வர்த்தகத்திற்கு பாதகமில்லாமல் அமைதியை மீட்டெடுக்கவும் சர்வதேச கப்பல் போக்குவரத்து பாதைகளை பாதுகாக்கவும் இணைந்து செயல்பட உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்தனர். டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு இதுவரை இல்லாத அளவில் சரிந்துள்ளது. தற்போது ரூபாய் மதிப்பு 60 காசுகளுக்கு மேல் சரிந்து 94 ரூபாய் 67 காசுகளாக உள்ளது. மேற்காசிய போர் பதற்றம் மற்றும் கச்சா எண்ணெய் விலை உயர்வு காரணமாக டாலர் மதிப்பு வலுப்பெற்று வரும் நிலையில் ரூபாய் மதிப்பு தொடர்ந்து சரிந்து வருகிறது. இந்திய பங்குச்சந்தையிலிருந்து அந்நிய முதலீடுகள் வெளியேறி வருவதும் ரூபாய் மதிப்பு சரிவுக்கு முக்கிய காரணமாக உள்ளது. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி உடல்நிலை முன்னேற்றமடைந்ததை அடுத்து 2 நாட்களுக்குள் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சோனியா காந்திக்கு கடந்த செவ்வாய் இரவு திடீரென்று காய்ச்சல் ஏற்பட்டதால் அவர் டெல்லி ஸ்ரீ கங்காராம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் மருத்துவமனையின் இயக்குநர் அஜய் ஸ்வரூப் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் சோனியா காந்தி முன்பை விட நல்ல உடல் நலனோடு உள்ளதாக கூறியுள்ளார். மருத்துவ சிகிச்சையை அவரது உடல் ஏற்றுக்கொள்வதாகவும் அவரது உடல்நிலையில் சீரான முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். திருமணமான ஒரு ஆண் 18 வயதை கடந்த பெண் ஒருவருடன் பரஸ்பர சம்மதத்துடன் கூடிய உறவில் இருப்பது சட்டப்படி குற்றமல்ல என்று அலகாபாத் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே திருமணமான நபர் தங்களது மகளை கட்டாயப்படுத்தி 2வது திருமணம் செய்து கொள்ள முயல்வதாக சம்பந்தப்பட்ட பெண்ணின் பெற்றோர் ராஜஸ்தான் மாநில காவல்துறையில் புகார் கொடுத்திருந்தனர். பெண்ணின் குடும்பத்தினரிடமிருந்து தங்களுக்கு பாதுகாப்பு கோரி லிவ்-இன் உறவில் இருந்த இணையர் அலகாபாத் நீதிமன்றத்தை நாடியிருந்தனர். இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் மனுதாரர்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தில் ஈரான் மீதான தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் காமேனி கொல்லப்பட்டதை கண்டித்தும் தேசிய மாநாட்டு கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் பதாகைகளை ஏந்தியபடி முழக்கமிட்டனர். சட்டப்பேரவை நிகழ்வு தொடங்கியவுடன் இருக்கையிலிருந்து எழுந்த தேசிய மாநாட்டு கட்சி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி எம்எல்ஏக்கள் ஈரான் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பதாகைகள், காமேனி படங்கள் ஆகியவற்றை ஏந்தியபடி இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டனர். இதற்கு பாஜக எம்எல்ஏக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இரு தரப்பினரிடையே கைகலப்பு ஏற்பட்டது. நடப்பாண்டுக்கான IPL கிரிக்கெட் திருவிழா சனிக்கிழமை தொடங்கும் நிலையில் அத்தொடருக்கான 2ஆம் கட்ட அட்டவணை வெளியாகியுள்ளது. முதல் போட்டியில் பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோத உள்ளன. மும்பை மற்றும் சென்னை அணிகள் தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறும் நாளான ஏப்ரல் 23ஆம் தேதி மும்பை வான்கடை மைதானத்தில் மோத உள்ளன. அதேபோல தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு, அதாவது மே 2ஆம் தேதி சேப்பாக்கத்தில் பல பரீட்சை நடத்த உள்ளன. மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறி அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக மாணவி ஒருவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் பேராசிரியரை கைது செய்ய வலியுறுத்தியும் பணி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் பல்கலைக்கழக வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் தென் தமிழக கடலோர மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என்றும், ஏனைய தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழக பெண்களை இழிவுபடுத்தி பேசிய அரசியல் விமர்சகர் பொன்ராஜை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை விடுத்துள்ளார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் பெண்களை அருவருக்கத்தக்க வகையில் விமர்சித்திருந்த பொன்ராஜ் மீது காவல்துறை இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பெண்களை பற்றி அவதூறாக பேசுவோருக்கு புகலிடம் அளித்து வருவதற்காக தமிழ்நாட்டு பெண்களிடம் திமுக தலைமை நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் சாமுண்டிபுரத்தில் உள்ள தாய் மூகாம்பிகை நகரில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 200க்கும் மேற்பட்ட கேஸ் சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விநாயகா கேஸ் ஏஜென்சிக்கு சொந்தமான இந்த சிலிண்டர்கள் சட்டவிரோதமாக விற்பனை செய்ய பதுக்கப்பட்டிருந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக ஏஜென்சி உரிமையாளர் மோகனிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடம் உட்பட தெற்கு ரயில்வேயின் 548 கிலோமீட்டர் தொலைவு ரயில்வே வழித்தடத்தில் 310 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கவச் 4.0 பாதுகாப்பு அமைப்பு நிறுவப்பட உள்ளது. முதற்கட்டமாக சென்னை கோட்டத்திற்கு உட்பட்ட கடற்கரை செங்கல்பட்டு இடையிலான 60 கிலோமீட்டர் தூரத்திலும், சேலம் கோட்டத்திற்கு உட்பட்ட ஜோலார்பேட்டை ஈரோடு இடையிலான 180 கிலோமீட்டர் தூரத்திலும் இப்பணிகள் தொடங்கும். மேலும் ஷோரனூர் மங்களூர் இடையிலான 308 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த தொழில்நுட்பம் அமல்படுத்தப்பட உள்ளது. ரயில் விபத்துகளை தவிர்க்க நாடு முழுவதும் உள்ள ரயில் வழித்தடங்களில் இந்த நவீன கவச் வசதி ஏற்படுத்தப்படுகிறது. மேற்காசிய போரின் காரணமாக ரஷ்யா தனது கச்சா எண்ணெய் விற்பனை மூலம் தினசரி 7,150 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியளவு மூடப்பட்டதன் காரணமாக ரஷ்ய கச்சா எண்ணெய்க்கான தேவை அதிகரித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதால் கிடைக்கும் வருமானத்தை அந்நாடு யுக்ரைன் போருக்கு பயன்படுத்துவதாக கூறி இந்தியா மீது அமெரிக்கா 25% வரி விதித்திருந்தது. எனினும் மேற்காசிய போரை சுட்டிக்காட்டி ரஷ்யாவிடமிருந்து மற்ற நாடுகள் கச்சா எண்ணெய் வாங்குவதை அனுமதிப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் மற்றும் பெலாரஸ் அதிபர் அலெக்சாண்டர் லுகாஷென்கோ இடையில் வடகொரிய தலைநகர் பியாங்யாங்கில் வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பு நடைபெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேம்படுத்தும் வகையில் வெளியுறவு, விவசாயம் மற்றும் கல்வி உள்ளிட்ட துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு ஆதரவளிக்கும் இரு நாடுகளும் சர்வதேச விவகாரங்களில் ஒரே மாதிரியான நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளன. பெலாரஸ் அதிபரின் முதல் வடகொரிய பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. தைவானின் மாட்சூ தீவில் உள்ள பழமையான கோயிலில் தங்களின் எதிர்காலத்தை அறிய பக்தர்கள் தரையில் படுத்து உறங்கும் வினோத வழிபாடு நடைபெற்றது. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் இந்த கனவு தேடும் சடங்கில் திருமண வாழ்வு மற்றும் தொழில் குறித்த சந்தேகங்களுக்கு தெய்வங்கள் கனவு மூலம் விடையளிப்பதாக நம்பப்படுகிறது. 100 ஆண்டுகள் பழமையான இந்த சீன மரபை பின்பற்றி நூற்றுக்கணக்கான பக்தர்கள் போர்வை மற்றும் தலையணைகளுடன் கோயில் வளாகத்தில் தங்கி உறங்கினர். தற்போது இது ஒரு கலாச்சார சுற்றுலா நிகழ்வாகவும் மாற்றப்பட்டு பலரையும் கவர்ந்து வருகிறது. மெட்டா நிறுவனம் டெக்சாஸ் மாநிலத்தில் அமையவுள்ள AI தரவு மையத்திற்கான முதலீட்டை $10 பில்லியன் உயர்த்தியுள்ளது. இந்திய மதிப்பில் 94,000 கோடி ரூபாய் ஆகும். இது ஆரம்பத்தில் திட்டமிட்டதை விட 6 மடங்கு அதிகம். 2028இல் திறக்கப்பட உள்ள இந்த மையம் மெட்டாவின் 29வது உலகளாவிய தரவு மையமாகும். இதன் மூலம் 300 நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாவதோடு 5,000 மெகாவாட் பசுமை எரிசக்தி திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என மெட்டா தெரிவித்துள்ளது. சிங்கப்பூரை ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் முக்கிய தங்க வர்த்தக மையமாக மாற்ற அந்நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளது. முதலீட்டாளர்களிடையே தங்கத்தின் மீதான ஆர்வம் அதிகரித்து வருவதால் சர்வதேச தரத்திலான சேமிப்பு கிடங்குகள், வர்த்தக தீர்வுகளை உருவாக்க சிங்கப்பூர் நாணய ஆணையம் முடிவு செய்துள்ளது. உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற சூழலில் தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடாக கருதப்படுவதால் இந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் நிதித்துறையை வலுப்படுத்தவும் சிங்கப்பூர் இலக்கு நிர்ணயித்துள்ளது. அமெரிக்க சுதந்திரத்தின் 250வது ஆண்டை குறிக்கும் வகையில் அந்நாட்டு பணத்தாள்களில் அதிபர் டொனால்டு டிரம்பின் கையெழுத்து இடம்பெறவுள்ளதாக அந்நாட்டின் கருவூலத்துறை அறிவித்துள்ளது. அமெரிக்க வரலாற்றில் பதவியில் இருக்கும் அதிபர் ஒருவர் பணத்தாள்களில் கையெழுத்திடுவது இதுவே முதன்முறை. இதன்படி வரும் ஜூன் மாதம் முதல் டிரம்ப் மற்றும் நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் ஆகியோரின் கையெழுத்துகளோடு புதிய $100 தாள்கள் அச்சிடப்பட உள்ளன. இதன் மூலம் கடந்த 165 ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வந்த வழக்கமான கருவூலத்துறை அதிகாரி கையெழுத்து முறை நீக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. மேற்காசிய பிராந்தியத்தில் உள்ள பல நாடுகளில் புயல் காரணமாக கனமழை பெய்து வருகிறது. ஓமன் மற்றும் சிரியாவில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஓமனில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் ஏராளமான வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. 5க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிரியாவில் பலத்த மழையினால் வீடுகளுக்குள்ளும் வெள்ளம் புகுந்துள்ளதை அடுத்து நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் வரும் நாட்களில் பலத்த மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. திருமணமான ஒரு ஆண் 18 வயதை கடந்த பெண் ஒருவருடன் பரஸ்பர சம்மதத்துடன் கூடிய உறவில் இருப்பது சட்டப்படி குற்றமல்ல என்று அலகாபாத் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே திருமணமான நபர் தங்களது மகளை கட்டாயப்படுத்தி 2வது திருமணம் செய்து கொள்ள முயல்வதாக சம்பந்தப்பட்ட பெண்ணின் பெற்றோர் ராஜஸ்தான் மாநில காவல்துறையில் புகார் கொடுத்தனர். பெண்ணின் குடும்பத்தினரிடமிருந்து தங்களுக்கு பாதுகாப்பு கோரி லிவ் இன் உறவில் இருந்த இணையர் அலகாபாத் நீதிமன்றத்தை நாடியிருந்தனர்.
தாங்கள் ஆணவ கொலை செய்யப்பட வாய்ப்பிருப்பதாக அச்சம் தெரிவித்திருந்தனர். இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் மனுதாரர்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளனர். சமூக ஒழுக்க நெறிகளும் சட்டமும் பிரித்து பார்க்கப்பட வேண்டும் என்றும், சட்டப்படி குற்றம் நடக்காத போது சமூக கருத்துக்கள் மற்றும் அறநெறிகளின் அடிப்படையில் நீதிமன்றம் முடிவெடுக்க முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மகாராஷ்டிராவின் பந்தர் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு தொடர்பான வழக்கில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் MP விஜய் தர்தா, அவரது மகன் தேவேந்திர தர்தா மற்றும் முன்னாள் நிலக்கரித்துறை செயலர் HC குப்தா ஆகியோரை டெல்லி சிறப்பு நீதிமன்றம் விடுவித்தது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்த இந்த வழக்கில் மோசடி, சதித்திட்டத்திற்கான போதிய ஆதாரங்கள் இல்லை என நீதிபதி சுனைனா சர்மா தீர்ப்பளித்தார். மதிப்புமிக்க தேசிய புத்தக விமர்சகர்கள் வட்ட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நோபல் பரிசு பெற்ற ஹாங்காங்கின் வி டு நாட் பாட் நாவல் சிறந்த புனைவுக்கான விருதை வென்றுள்ளது. மேலும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஓபன் AI குறித்த கரின் ஹவ் எழுதிய புத்தகம் புனைவல்லாத பிரிவிலும், புகழ்பெற்ற இந்திய எழுத்தாளர் அருந்ததி ராயின் மதர் மேரி கம்ஸ் டு மீ என்ற நினைவு குறிப்பு நூல் வாழ்க்கை வரலாற்று பிரிவிலும் விருதுகளை வென்றுள்ளன. 1974ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு ஆண்டுதோறும் சிறந்த புத்தகங்களுக்கான விருதுகளை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. நேபாள அரசியலில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியுள்ளது. அந்நாட்டின் பாரம்பரிய அரசியல் கட்சிகளின் ஆதிக்கத்தை முறியடித்து 35 வயதே ஆன பாலேந்திர ஷா என்ற பாலன் நேபாளத்தின் மிக இளவயது பிரதமராக பதவியேற்றுள்ளார். नेपालको सार्वभौम सत्ता र राजकीय सत्ता नेपाली जनतामा निहित रहेको காத்மண்டுவின் முன்னாள் மேயரான இவர் ஒரு புகழ்பெற்ற ராப் இசைக்கலைஞர் மற்றும் சிவில் என்ஜினியர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு ஊழலுக்கு எதிராக இளைஞர்கள் நடத்திய தன்னெழுச்சியான போராட்டத்தின் எதிரொலியாக ராஷ்டிரிய சுதந்திர கட்சி சார்பில் போட்டியிட்ட பாலன் முன்னாள் பிரதமர் KP சர்மா ஒலியை 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். காத்மண்டு மேயராக இருந்தபோது டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் தூய்மை பணிகளில் இவர் செய்த புரட்சி இளைஞர்கள் மத்தியில் இவருக்கு பெரும் செல்வாக்கை ஈட்டித் தந்தது. அரசு பணிகளுக்காக மக்கள் தலைநகர் காத்மாண்டுவுக்கு அலைய வேண்டியதில்லை. சேவைகள் மக்களை தேடி வரும் என்ற வாக்குறுதியோடு நேபாளத்தில் மாற்றத்திற்கான குரலாக பாலன் உருவெடுத்துள்ளார்.